ரொம்ப சூப்பரா நடிப்பான். இவன் பேரு நண்டு என்கின்ற நந்தகுமார். பேருதான் நண்டு. இவன் நினைப்பெல்லாம் மனசுக்குள்ள ஜேம்ஸ் பாண்டு. அமெரிக்கா நாட்டில் பிறக்க வேண்டியவன் தப்பி தவறி அகநாட்டில் பிறந்துட்டான். இவன் தான் பூவு. காக்கி டவுசர் போடுற காலத்திலேயே காக்க காக்க சூர்யா ரேஞ்சுக்கு கலர் கலரா ரீல் விடுவான். இவனெல்லாம் உண்மையிலேயே போலீஸ் ஆனான்னா இன்டர்போலையே இல்லாம பண்ணிடுவான். இவன் தான் சிந்தியன். ஊருக்குள்ள இவன் தான் பெரிய தௌலத்து. அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணியே அலப்பற பண்ணுவான். இவன் தான் டொனால்டு பம்பு. அரவேல் கூட தாண்டாத இவன் தான் அமெரிக்க அதிபர்னு அங்கங்க பேசிக்கிட்டே இருப்பான். இவன் ஒரு மேற்கத்திய மெண்டல். இந்த 5 பாய்ஸ் பத்திய கதை தான் இந்த 5 மேல் பாய்ஸ். வாங்க உள்ள போகலாம். அடியா அகிலா, உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? 500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்து ஓடி போன ஒரு சாமியாரு காட்டுக்குள்ள போய் யாகம் பண்ணி அவரை சுத்தி மரமே வளர்ந்துருச்சாண்டி. அவர் மரத்துக்குள்ளதான் இருக்காராம். என்னடி சொல்ற? என்னால நம்பவே முடியல. ஆமாடி, ஊரே இத பத்தி தான் பேசிட்டு இருக்கு. ஆமா, இங்க எல்லாம் இவ்வளவு கூட்டமா வந்து உட்காந்துருக்காங்க. என்னடி விஷயம்? அது தெரியாதா உனக்கு? அந்த சாமியாரு இன்னைக்குதான் வராராமா. மரத்தை உடைச்சுக்கிட்டு வராராமா. அவரை பார்க்கத்தான் அம்புட்டு ஜனங்க வந்திருக்காங்க. அப்படியா சொல்ற? ஆமா. சரிவா, நம்மளும் போய் பார்ப்போம்.
இருக்கானுங்க. நம்மளுக்கு மண்டையில சுத்தமா படிப்பே மாட்டேங்குது. இருந்தாலும் இவங்க எப்படியாவது நம்ம ஓவர் டேக் பண்ணணுமே. கடவுளே, இதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி எல்லாம் சொல்ல. மகாஜனங்களே, என் பேரு தானே நீங்க நினைக்கிறீங்க. நான் தான் விக்கி விக்கி ஆனந்தா. இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க. நான் சம்பாதிக்க துப்பு இல்லைன்னு நம்ம பொண்டாட்டி நம்மளை விட்டு ஓடி போயிட்டா. சாப்பிடுறதுக்கு கூட இப்ப கையில காசு இல்ல. என்ன பண்றது? சரி, இந்த ருத்ராட்ச கொட்டையாவது சாப்பிடுவோம். வேற என்ன பண்றது? ஐயோ, இப்படி விக்கி விக்கி இந்த விக்கி மரத்துக்கு அடியில இருந்து விக்கி 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 பழம் தின்னுகிட்டு இருக்கேன். இப்படி விக்கி பழம் திங்க மாதிரி எனக்கு விக்கல் வந்துருச்சே. ஒருவேளை நம்ம விக்கல் எடுத்து விக்கி கிட்ட செத்து போயிட்டோம்னா இந்த ஜனங்களை நம்மள எப்படி கூப்பிடுவானுங்க? விக்கி விக்கி ஆனந்தா அப்படின்னு தானே கூப்பிடுவானுங்க. ஆனா இந்த பேர் நல்லா இருக்கே. இந்த பேரை நம்ம வச்சுக்குவோம். இன்னையில இருந்து நான் தான் விக்கி விக்கி ஆனந்தா. ஹரஹர மகாதேவகி. என்னோட நாட்டு பேரு கைலாசா. கைலாசான்னா என்னன்னு கேக்குறீங்களா? கையில இந்த காசெல்லாம் லாசா ஆயிடுச்சு, அதுதான் கைலாசா. நல்லா பார்த்துக்கோங்க ஜனங்களே. அவன் வேற நான் வேற, அவன் வேற நான் வேற. தேவகி கும்பிடுறா சாமி. எவன்டா இவன்? சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருந்த போன பாதியிலே எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கா? இல்லையே, இவன் மூஞ்சா பார்த்தா புளிய மரத்துல பூ பூத்த மாதிரி இருக்கு. யாரா நீ? உன் பேர் என்னடா? பூவரசன் சாமி. ஆமா, நீ எப்படி எந்த பூக்குடா ஆசை? ரோசா பூவுக்கா இல்ல டெலியா பூவுக்கா? பேர் வச்சிருக்கான் பாரு, பூவரசன். பாத்தீங்களா ஜனங்களே, நான் சொன்னது சரியா இருக்கா? ஆமா, என்னடா வேணும் உனக்கு? சாமி, எனக்கு ஒரு வரம் வேணும் சாமி. என்ன வரண்டா வேணும்? சாமி, எனக்கு பெட்டி நிறைய பணம். அப்புறம் ஃபுல்லா ஏசி போட்ட ரூம். மேல சொல்லு. கால் மேல காலை போட்டு நல்லா கால் ஆட்டிட்டு இருக்கணும். எங்க திரும்ப இன்னொரு டைம் சொல்லு. பெட்டி நிறைய பணம் சாமி. ஏசி போட்ட ரூம் சாமி. கால் மேல கால் போட்டு நல்லா கால் ஆட்டிட்டு இருக்கணும் சாமி. போதுமாடா உனக்கு? இதோ நீ கேட்ட வரம் தருகிறேன், எடுத்துக்கோ. ஹர ஹர மகாதேவி. என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்க? நீ தானடா கேட்ட? பெட்டி நிறைய பணம், ஃபுல்லா ஏசி போட்ட ரூமு, காலு மேல காலை போட்டு காலாட்டிக்கிட்டு இருக்கணும், அப்படிதானே கேட்ட? அதுதான் உனக்கு கொடுத்தேன். ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்ல உனக்கு செக்யூரிட்டி வேலை கேட்டது தானடா கொடுத்தேன். போ போ, தொலைஞ்சு போ. சாமி, எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்களே, கமிஷன் பேர் வச்சிருக்காங்க. ஹர ஹர மகாதேவகி. ஓட்டு போடுறவனும் கமிஷன் வாங்குறான், ஓட்டை வாங்குறவனும் கமிஷன் வாங்குறான், கட்சிக்காரனும் கமிஷன் வாங்குறான், கார்பரேஷன்காரனும் கமிஷன் வாங்குறான். எல்லாரும் கமிஷன் வாங்குறதுனாலதான் அதுக்கு பேரு தான் எலெக்ஷன் கமிஷன். சாமி, தேர்தல் சொல்றாங்க, அது என்ன சாமி தேர்தல்? அத நல்லா படிச்சு பாரு. தேரு தள்ளு அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு எவ்வளவு
தேடுதோ அதை தள்ளு. எங்க தள்ளணும்? உன் பாக்கெட்டுக்குள்ளதான். இதை தள்ளுறதுனாலதான் இதுக்கு பெயர் தேடு தள்ளு. அப்பனா ஸ்வீட் பாக்ஸ தள்ளு. எனக்கு எத்தனை ஸ்வீட் பாக்ஸ தள்ளுறது? அது உங்ககிட்ட எத்தனை வாக்காளர் இருக்காங்களோ அத்தனை பேர் தள்ளுவாங்க. இப்ப புரியுதா? நீ கொஞ்சம் தள்ளு. அப்ப வரே சாமி. ஹர ஹர மகாதேவகி. என்னடா பண்ணிருக்கான்? காலையிலே அடிக்க மாட்டான்டா. எதுக்கு அடிக்க வந்த? அத நீயே கொஞ்சம் கேளு. எதுக்குடா அவன் வந்து அடிக்க வந்த? இவன் வச்சிருந்த காரை வித்துட்டு காசு எடுக்க வச்சு இருக்கான்டா. என்னது? காரை வித்துட்டு காசு செட்டு கட்டிக்கிட்டு இருக்கான்டா. நீ என்ன முட்டாளான்னு கேட்டேன். அதுக்கு அடிக்கானாடா? அப்படியாடா? நான் கார் வச்சிருந்தேன். நல்லா பார்த்தீங்கன்னா நான் கார் வச்சிருந்தேன். இப்ப காரை வச்சிருந்தேன். காசு செட்டு கட்டுறேன். நான் முட்டாளா? நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் முட்டாளா? நீ முட்டாள் தான்டா. போட கூறு கட்ட குக்கரு. நான் முட்டாளா? காரை வச்சுட்டு காசு செட்டு கட்டுறவன் முட்டாளா? இந்தியாவில் இருந்த ஏரோப்ளைன்லாம் வித்துட்டாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஏர் இந்தியாவை வித்துட்டாங்க. ஏர் இந்தியாவை டாட்டாவுக்கு வித்துட்டாங்க. நம்ம கிட்ட ஒத்த பிளேன் கூட இல்லை. ஆனா ஊருக்கு ஆனா ஏர்போர்ட் கட்டுறாங்க. ஏரோப்ளைனை வித்துட்டு எதுக்கிட்ட ஏர்போர்ட்டை கட்டுறீங்க அப்படின்னு கேட்டா என்னையே பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. நீங்க மட்டும் ஏரோப்ளைனை வித்துட்டு ஏர்போர்ட் கட்டலாம். நான் காரை வித்துட்டு காசு எடுத்து கட்டக்கூடாதாடா? நீங்களே யோசிச்சு பாத்துக்கீங்க. எப்படி இருக்கானுங்க பாருங்க மக்களே. இதுல எவன் முட்டா பையன்னு எனக்கு தெரியல. நான் என் வாயால சொல்ல மாட்டேன். இவன் தான் முட்டாளன்னு என் வாயில ஒருபோதும் சொல்ல மாட்டேன். என் வாயால நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அந்த ராத்திரி மட்டும் வந்தா போதும் தமனா ரொம்ப ஹாப்பி ஆயிருவா. எந்த ராத்திரி தானே கேக்குறீங்க? ஹர ஹர மகாதேவகி. அந்த ராத்திரி என்ன புரிஞ்சிருச்சா? டேய் அந்த ராத்திரி பாட்டை போடுங்கடா. போட்டீங்க அட பாவிங்களா, பாட்டை மாத்துங்கடா.
இருக்கு. அதுக்குள்ள யாரு டாப்புக்கு போறாங்க யாரு டவுனுக்கு வராங்கன்னு தெரியாது. இந்த வருஷம் தமனா, அடுத்த வருஷம் நயன்தாரா. நம்ம லைஃப் செம்ம ஜாலியா போகுது. பூவு, நீ இப்ப என்னவாடா இருக்க? நானா இடி ஆபீசரா இருக்கேன். பயங்கரம்டா. ஒழுங்காவே படிக்க தெரியாது, நீ இடி ஆபீசர் ஆயிட்ட. ஆமா, நீ என்னடா பண்ற? நான் சாமியார் ஆயிட்டேன்டா. ஏன்டா பொண்டாட்டி எல்லாம் விட்டுட்டு போயிட்டியா? இல்லடா, நான் சாமியார் ஆன பிறகுதான் நிறைய பொண்டாட்டி வந்துட்டாங்க. கொடுத்து வச்சோண்டா நீ. பாத்தீங்களா, கல்யாணமே வேணும்னு போனா சாமியார், சாமியார போனா ஒரே கல்யாணம் தான். வர 19ஆம் தேதி எலெக்ஷன். இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அதனால நம்ம பூத்துல இருக்க எல்லா வாக்காளருக்கும் காசை கொடுத்து எல்லா ஓட்டையும் நம்ம கட்சிக்கே வாங்கிடணும். என்ன நான் சொல்றது புரியுதா? ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆக கூடாதுரா. சரிங்க தலைவரே, அப்படியே செஞ்சிடறேன். ஆமா, போன எலெக்ஷன் நம்ம 500 ரூபாய் கொடுத்தோம். இந்த எலெக்ஷன் எவ்வளவு தலைவரை கொடுக்க போறோம்? இந்த எலெக்ஷன்லயா ஒரு 100 ரூபாய் சேர்த்து 600 ரூபாய் கொடுப்போம். அப்பாடா, அதுல 300 ரூபாய் நம்ம எப்படியாவது ஆட்டையை போட்ட வேண்டியதுதான். இந்த எலெக்ஷன் நம்ம செம்ம ஜாலி. தலைவரை எல்லா புத்துலையும் நம்ம தான் கெத்து. பாத்துடா, நம்ம ஜெயிச்சே ஆகணும். பணம் காசு கொடுத்து விடுறேன், வாங்கிக்கோ. தலைவரே, நீர் குண்டு பூத்துக்கு காசே வரல தலைவரே. அம்பேத்கர் நகருக்கு காசே வரல தலைவரே. ஜெயநாடுக்கு கீழாட்டிக்கும் அது கூட வரல தலைவரே. ஒத்தரவு கூட வரல தலைவரே. நேற்று தாண்டா அவங்க ஊருக்கு காசு வந்துச்சு. எங்கடா வந்துச்சு? ஊருக்குதான் வந்துச்சு. நீர் குண்டிக்கு தான் வந்துச்சு. எங்க ஊருக்குலாம் ஒன்றும் குடிக்கவே இல்லை. எங்க ஊருக்கு மட்டும் கொடுத்தாங்களா? நீ என்ன ஏமாத்த பாக்குற? நீ தானடா போய் சொல்ற. நீ தானடா போய் சொல்லிட்டு இருக்க. நானா ஒன்னும் போய் சொல்லடா. நீ தானடா சொல்லி. நீ என்ன சொல்ற? உங்க ஊருக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்கடா. டேய் மூதேவிங்களா, எலெக்ஷன் முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. முந்தா நேற்று முடிஞ்ச எலெக்ஷனுக்கு இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாரா இவன்? சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி இருக்கான். காசு கீசுன்னு ஏதாச்சும் பேசுனீங்க தூக்கி உள்ள வச்சிருவேன். ஆமா, யார் சார் நீங்க? பெரிய ஆபீசர் மட்டும் இருக்கீங்க. நான் தான்டா ஈடி. ஈட்டி கேள்விப்பட்டிருக்கேன், இடி கூட கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் ஈடி? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர். ஆமா, நீங்க என்ன பண்ணுவீங்க? எவன் பணத்தை பதுக்கி வச்சிருக்கானோ அவனை நான் புட்டிப்பேன். ஓ, நீங்க தானா அது? போன மாசம் மதுரையில வச்சு உங்களே பிடிச்சிட்டாங்களாமா, சுட்டு போட்டு தூக்குனாங்களா? அது நீங்க தானா அது? நாங்களாச்சும் 500 ரூபாய் தானடா வாங்கணும். நீ 10 லட்சம் ரூபாய்க்கு பிளான் போட்டிருக்கியே. இப்ப எங்க ஜிகர் ஜெயிலையா இருக்க? ஜாமீன் கிடைக்குமா உனக்கு? ஓவரா பேசாதீங்கடா. ஓங்கி அடிச்சேன்னா 1.5 டன் வெயிட். பாக்குறியா? இவர் பெரிய சிங்க சூர்யா. ஓங்கி அடிச்சா 1.5 டன்னா. 1/2 டம்ளர் பாரு, அரைச்சு குடிக்கிற மாதிரி பண்ற அலப்பறைய பாரு. நான் அடிச்சேன்னா நீ அகநாட்டுல போய் விழுவ. போயிரு. ஏற்கனவே எலெக்ஷன்ல காசு வரலன்னு கொலை வரையில இருக்கேன். சிக்கிறாத, போயிரு. சரி, சண்டை போட வேணாம். எல்லா கட்சியும் காசு வாங்கிக்கிறான். இந்த எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடலாம். அது எப்படி எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட முடியும்? வாங்கின கட்சிக்கு எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுவேன்டா. எனக்கு நன்றி முக்கியம். இதுக்கு பேர் நன்றி. ஆமா, பின்ன வாங்க எல்லாருமே காசு வாங்கிக்குவோம். பாத்தீங்களா, இவன் அவங்கிட்ட காசு வாங்குறான், அவன் இவங்கிட்ட காசு வாங்குறான், இவன் எவங்கிட்ட காசு வாங்குறான். என்ன புரியல? அதுதான் எலெக்ஷன் பாண்ட். மக்களை கட்சிக்கார காசு கொடுத்து வாங்குறான். மக்கள் கட்சிக்காரர்கிட்ட இருந்துதான் காசு வாங்குறான். கட்சிக்காரன் யார்கிட்ட இருந்து காசு வாங்குறான்? பணக்காரர்கிட்ட இருந்து வாங்குறான். பணக்காரன் என்ன பண்ணுவான்? ஏழைகளோட பேங்க் பேலன்ஸே இல்லாம பண்ணுவான். அவன் பணக்காரன். மக்கள் பிச்சைக்காரன். இப்ப தெரியுதுடா, இதுக்கு பேர் தான் எலெக்ஷன் பாண்ட். எவன் எவன்கிட்ட வாங்கினா, எவன் எவனுக்கு கொடுத்தான் எவனுக்கும் தெரியாது. அதுதான் பாண்ட்.
என்ன வரட்டா? டே நண்டு, நீ என்னடா பண்ற? அமெரிக்கால போய் பாண்டா மாறிட்டேன். டே சிந்தியா, நீ என்னடா பண்ற? நான் தான் இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. சரி சரி, நம்ம 50 வருஷம் கழிச்சு தான் இன்னைக்கு தான் பாக்குறோம். வாங்க நம்ம எல்லாரும் போய் ஒரு டூர் போகலாம். எங்கடா போகலாம்? இருக்கு குஜராத்ல இருக்க குணா குகை, அங்க போனா செம்மையா இருக்கும். ஏற்கனவே போயிருக்கிறியா? டே, அந்த குகையில தாண்டா நான் குப்பை கொத்திக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க நம்ம எல்லாம் டூர் போகலாம். இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கேளாய் பூமனமே. சங்கீத மேகம் தேன் செல்லும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூக்காலம். உள்ளம் என்னும் ஊரிலே, பாடல் என்னும் தேரிலே, நாடு கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே. உள்ளம் சூப்பரா இருக்கு. இந்த இடத்த பாருடா. அப்படியே இங்க இருந்து பார்த்தா பவானிசாகர் டேம்லாம் தெரியுதுடா. செல்ஃபி எடுக்கலாம். நீ எடு. நல்லா எடுறா. அவன் மூஞ்சி தெரியல, தள்ளி வாடா இன்னும் கொஞ்சம். வீட்டுல நம்ம என்னடா பதில் சொல்றது? வாங்கடா, எப்படியாவது அவனை காப்பாத்துவோம். அந்த கையில போடுறா. யாரா கீழே இறங்குறது? நான் இறங்குறேன்டா. நாங்க மேல கயிறை பிடிச்சுக்கிற, நீ கீழே இறங்கு. இறங்கி எப்படியாவது அவனை காப்பாத்தி கொண்டு வந்துடுறா. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. சாமியே நான் தானே தெரியுமா, சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா. சுபலாலி லாலியே லாலி லாலியே, அபிராமி லாலியே லாலி லாலியே, அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, உனக்கு புரியுமா. La 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 la.
நன்றி, வணக்கம்.